ஸோ நம்ம எல்லாரும் பொறுமையாக போய் எடுத்துகிட்டு வந்தா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நாம்பளாம் ஒரு பக்கம், இந்த பெருசுங்க ரெண்டும் ஒரு பக்கம், சின்ன பிள்ளைங்களாம் ஒரு பக்கம் போய் எடுக்கட்டும். சரியா? அப்போ தான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியும். சின்ன இந்த பிள்ளைங்களாம் தொலைஞ்சிடாதா? எனக்ஸோ இதுங்களாம் சின்ன பிள்ளைங்களா? நமக்கே பாடம் சொல்லி தருதுங்க. சின்ன பிள்ளைங்களாம் தொலைஞ்சிட்டாங்கன்னா என்ன சின்ன பண்றது? வேணிக்கா அதான் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்காங்கல்ல, விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நம்ம லேட் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம்ல, நீ சொல்றது சரிதான். நமக்கு எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நமக்கு எடுத்துட்டு போய் பசங்களுக்கு பார்த்துட்டு அப்புறம் இந்த 2 கிழவிங்களுக்கும் பார்த்துட்டு வரத்துக்குள்ள விடிஞ்சே போயிடும். லூசு கிறுக்கி உமா, அவங்க 2 பேரும் நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க, பார்த்து பேசு. சரி பிள்ளைங்களா, இங்கே பாருங்க, உங்களுக்கு எந்த ஃப்ளோரில் ட்ரெஸ் இருக்கோ பார்த்து நீங்கள் போய் எடுத்துட்டுருங்க. நாங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்கன்னு, அப்போ மட்டும் ஃபோன் அட்டன் பண்ணுங்க. ஏதாச்சும் வேணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, சரிங்களா? சரிங்க. தீபி, நீ தான் கொஞ்சம் பெரிய பொண்ணு, அதனால எல்லாரையும் பார்த்துக்க, சரியா? அத்தை நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாரையும். அத்தை பசங்க நாங்க இருக்கோம், நாங்க பார்த்துக்கிறோம். சரி பசங்களா, நீங்கள் 2 பேரும் போய் மென்ஸ் வேரில் பார்த்து எடுங்க. அவங்கெல்லாம் போய் பார்த்து எடுக்கட்டும். சரி சித்தி. சரி, அப்போ ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? வாங்க நம்ம சீக்கிரமாக போய் டக்குன்னு எடுத்துட்டு வெளில எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்புவோம். சரி சின்ன பிள்ளைங்களா, எங்கேயும் தொலைஞ்சிடாதீங்க, பார்த்து இருந்துக்கோங்க, சரிங்களா? சரி. நாலு முடியும் மொதல் ஆளாக போய் நிற்கிற. சின்ன புடவை எல்லாம் பார்க்க வேணாமா? அதான் நின்று இப்போ அதில் என்ன, நீங்களும் வந்து நின்று பாருங்க. நாலு முடி, நீ எதுக்கு வந்து மொதல் ஆளாக நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். எங்கடா எல்லாரும் நல்ல கலெக்ஷனாக பார்த்து எடுத்துருவாங்களோ, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தணும் தானே முந்திக்கிட்டு வந்த. எனக்கே வா. நான் வேணா தள்ளி நின்னுக்கிறேன், நீங்களே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. கோவப்படாத பிரபா, நம்ம எல்லாரும் படம் பார்க்கலாமா? பாரு லட்சுமி, நான் அவங்களாம் பேசிட்டு பொறுமையாக வராதுன்னு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு என்ன நான் சொல்கிறேன், நம்ம பாரு கிட்ட பிரபா, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா? வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? இருக்கிறது நல்லா நியூவா லேட்டஸ்டா நல்லா ஃபேன்சியாக ஒரு படம் எடுத்து போடுங்க. நான் அப்போவே சொல்லலை? இவனுங்க அப்படி எடுக்கவே மாட்டாளுங்க பாரு, நான் மட்டும் தான் அப்படி எடுக்கிறேன். சும்மா இருப்பில எடுக்கட்டும், 4 முடி, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். சரி சரி, நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவுமே சொல்ல, வாய் முடிக்கிறேன். இங்கே பாருமா, பிரபா சொன்ன மாதிரி எடுத்து போடுங்க, புடவெல்லாம் பார்க்கலாம். இந்தாங்க மேடம், நான் ஒன்று எடுத்து போடுறேன் பாருங்க. என்னம்மா நீ ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரியே இருக்கு, இதை போய் ட்ரெண்ட்னு எடுத்து போடுற. ஆமாம் சரி, இல்லைனா நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம். நீ போ, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். சரிங்க மேடம், பாருங்க. ஒருவேளை கட்டி பார்க்குற மாதிரி தோணுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், அங்கே பக்கத்தில் தான் இருப்பேன். சரிம்மா, சரி. இல்லை வாப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ பார்த்து நாமளே எடுத்துக்கலாம். சரி லக்ஸு, புடவை பாருங்க, நான் போய் எங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது ஒன்று ஒன்றா போட்டு வந்து காமிக்கிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி சின்ன, போ, நாங்கள் அதுக்குள்ளே புடவை பார்க்குறோம். இருங்களே, நானும் வரேன், நானே எனக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் போட்டு பார்க்குறேன். என்னடா இன்னும் 4 முடி வாயை திறக்கலையேன்னு நினச்சேன், கேட்டுருச்சு. சரி, அப்புறம் என்ன? அப்படின்னா லக்ஸு, வேணிக்கா வாங்க, நம்ம எல்லாரும் விதமாக போட்டு பார்க்கலாம். இல்லை இன்னைக்கு போட்டு பார்த்துக்கிட்டா தானே, வாங்க வாங்க போகலாம். அதெல்லாம் வேணாம், நாங்கள் புடவையே எடுத்துக்கிறோம், ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துக்கிறோம், நீங்கள் போங்க. ஆமாம் சின்ன, அவள் சொல்கிறது சரிதான், நாங்கள் புடவை எடுத்துக்கிறோம், நீ போ. லக்ஸையும் வேணிக்காவையும் தூக்குங்க, நம்ம போகலாம். போய் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடலாம். சின்ன கீழே இறக்கி விடு சின்ன, எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல, கீழே இறக்கி விடு. அப்போ உங்களை இறக்கி விடணும்னா நீங்கள் எங்கள் கூட வரீங்க, சரியா? சரில சின்ன, இறக்கி விடு. என்ன லக்ஸோ, உங்களையும் தூக்கணுமா இல்லை வரீங்களா? வேணாண்டி, நானும் வந்துடுறேன், வா போகலாம். அது அந்த பயம் இருக்கட்டும், எல்லாரையும் பொறுமையாக சமத்தா கூப்பிட்டா வரதில்ல. மருமவளே, இங்கே ஒருத்தி ரொம்ப நேரமாக இருக்க, எனக்கு கண்டுக்கிட்டியா நீ? அத்தை, உங்களை மறப்பேனா நான்? இதை இவங்க கூட பேசிட்டு இருந்தேன் அத்தை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பிங்கி கூட இருப்பீங்கன்னு நினச்சேன். யாரு அவளா? அங்கே பாரு, நீயே வந்ததுல இந்த புடவை மேலே கை வச்சாதான், இன்னும் எடுக்கவும் இல்லை, என்னை திரும்பி பார்க்கவும் இல்லை. சரி அப்போ வாங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியதான், வித விதமாக ட்ரெஸ்ஸை போட்டு வாங்கத்த போவோம். அதையும் கூப்பிடுங்க, அந்த பிங்கியும், அது மட்டும் தனியாக விட்டு போயிட்டு அப்புறம் கத்து.